எதுக்கு ஜீவா வாங்க அமிச்சிங்க? கதிர அமிச்சிருக்கலாம்ல, இல்லனா வண்டி அமிச்சு கண்ணனை கூட அமிச்சிருக்கலாம்ல. ஜீவா வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ணி, அன்னைக்கு போட்டோ விஷயத்துல நான் உங்களை எதிர்த்து பேசினது தப்புதேன். திருட்டுத்தனமா கூட்டிட்டு போனேன்னு சாதாரணமா விளையாட்டா தான் கேட்டீங்க. நானும் அதை சாதாரணமாவே எடுத்திருந்திருக்கலாம். நீங்க 2 நாளா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. நான் பேசின அந்த ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்திருக்கு நல்லா புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. டக்குன்னு முகம் கொடுத்து பேசாம ஒதுக்கி வச்ச மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு. ப்ளீஸ் அண்ணி. டேய், நான் உன்னை தப்பா சொல்லுவேன்னு நீ எப்படா நினைக்கலாம்? என்னால எப்படிடா உன்னையும் மீனாவையும் தப்பா பேச முடியும்? டக்குன்னு எனக்கு ஏதோ உன் மேல உரிமை இல்லாத மாதிரி பேசிட்டியே. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? உன்னை காயப்படுத்தணும்னுலாம் நான் 2 நாளா பேசாம இல்ல. எதுக்கு நான் பேசி என்னால உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணுங்கிறதுக்காக தான் நான் விலகி இருக்கேன். அண்ணி, எல்லாத்த விடவும் நீங்க எனக்கு முக்கியம் அண்ணி. யாரு பேசலனாலும் என்னால இருக்க முடியும். நீங்களும் அண்ணனும் பேசலனா என்னால தாங்க முடியாது. 2 நாளா நீங்க என் முகத்தை பார்க்கவே இல்லை. எம்பிட்டு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நானும் மீனாவும் பேசினதுக்கு மன்னிச்சிருங்க அண்ணி. டேய், என்னடா அழுதுட்டு இருக்க? இத பாரு, நான் உன்கிட்ட கோச்சிட்டு என்னடா பண்ண போறேன்? என் கோவம் எவ்வளவு நேரம்? ஐயோ, ஏன்டா அப்படிலாம் நினைக்கிற? சாரி அண்ணி. இத பாரு, திரும்ப திரும்ப அப்படிலாம் சொல்லாத. பாருங்க மாமா, எனக்கு கோவம்லாம் இல்லடா, ஆனா வருத்தம் தான். அதுவும் அப்பதான் அந்த நேரத்துல இருந்துச்சு. நீ இப்படிலாம் அழாத, சரியா? சரி, இத பாரு, சரி சரிடா. தூங்கலையா? தூங்கிட்டு தாங்க இருக்கேன், தெரியல? இல்ல, இந்நேரம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். உங்களுக்கு என்னங்க புதுசா கிச்சனுக்கு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிய? எப்பயும் இந்த நேரத்துக்கு ரூமுக்கு வந்துருவ, காணுமேன்னு தான் கேட்டேன். ரூமுக்கு வந்தா மட்டும் பேசி தள்ளிருவேலாக்கும். திட்டுதானங்க போறிய, அதுக்கு எப்ப வந்தா என்ன? எதுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்க? ஐயோ சாமி, நீங்க அப்படியே சிரிச்சுட்டு அன்பா பேசுறே பாருங்க, நான் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுக்கு. ஏய், என்னன்னு சொல்லு. எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, இந்த ஏஐ ஓய்லாம் என்கிட்ட வேண்டாங்க. உன்னை காணும்னு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? யார் கேட்டாக? காணுமேனு தேடி வந்தாகலாமே. வீட்டுக்குள்ள அப்படியே நான் தொலைஞ்சு போயிட்ட பாருங்க. அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி தான். இங்க பாருங்க,
எங்க அம்மா அன்னைக்கு தப்பா பேசினாக, வெளியில போ சொன்னீங்க சரி. எங்க அம்மாவை நீங்க அப்படி போ சொன்னது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா நான் உங்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அவங்க தப்பா பேசினாக, நீங்க அதனால போக சொன்னீங்க, நான் பேசாம இருந்தேன். இன்னைக்கு எங்க அப்பா என்னங்க பண்ணாக? எங்க அம்மா பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்க தானே வந்தாக. அதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அவ்வளவு பெரிய மனுஷன் வயசு குறைஞ்ச உங்ககிட்ட வந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டாக. பெரிய இவக மாதிரி நின்னிய. ஒரு பேச்சுக்காவது பரவாயில்ல மாமா அப்படின்னு சொன்னா என்னங்க உங்களுக்கு? சரிங்க, அப்படி கூட சொல்ல வேண்டாம். அவங்க பேசுறத அமைதியா நின்னு கேட்டா என்னங்க உங்க கிரீடம் அப்படியே விழுந்துருமோ? அப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்புனிய. அவங்க எப்படி மனசொடைஞ்சு அழுதுகிட்டே போனாக தெரியுமா? நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வர சொன்னேனா? ஆமா, ஊர்ல எல்லாரும் மன்னிப்பு கேட்க சொன்னாதான் வராக. எங்க அப்பா மட்டும்தான் நீங்க கூப்பிடாமலே வந்து மன்னிப்பு கேட்டாக. இங்க பாரு, உங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்டா உங்க அம்மா பண்ணது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? ஆகாதுதாங்க, அது எனக்கு தெரியும். எங்க அப்பா எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தா மன்னிப்பு கேட்க வந்திருப்பா. நீ நைட்டு ஃபோன் பண்ணி கத்துன, நான் ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துறேன் போலன்னு காலையில கிளம்பி வந்திருப்பாரு. உன்னை யார் ராத்திரி அப்படி ஃபோன்ல கத்த சொன்னா? ஓஹோ, முதல்ல எங்க அம்மா தப்பு, அப்புறம் எங்க அப்பா தப்பு, இப்போ நானும் தப்பு அதானே? ஏன் நான் மட்டும் தப்புன்னு சொல்லிட்டே இருக்கேன்மா நீ? இல்லங்க, நீங்க சரி. நீங்க பண்றது எல்லாமே சரி. எங்க அப்பாவை எங்க அம்மாவை நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் நான் சும்மா இருக்கணும். என்ன ஏது எதுவுமே கேட்க கூடாது. எனக்கு அவங்கள பத்தி நினைப்பே இருக்க கூடாதுல்ல. அவங்களுக்காக நான் வருத்தப்படக்கூடாது. என்னைய கட்டி கொடுத்துட்டாங்கல்ல, இனிமே அவங்களுக்கு நான் யாருமே இல்ல. என்னைய திட்டினாலும் அடிச்சாலும் அதை வாங்கிக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்ல. சரிங்க, எங்க வீட்டை என்ன சொன்னாலும் நான் சும்மா இருக்கணும். உங்களை ஏதாவது சொன்னா நான் எகிரிக்கிட்டு சண்டைக்கு போகணும் அதானே? செய்யறேங்க, செய்யறேன். இனிமே செய்யறேன். நீங்க போங்க. இதெல்லாம் செய்ய நான் உங்ககிட்ட சொன்னேனா? இங்க யாரும் உன்னை அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. உங்க வீடு தேடி போய் உங்க அம்மா அப்பாவை யாரும் எதுவும் சொல்லிடல. இந்த வீட்டு ஆளுங்களை யார் என்ன பேசினாலும் நான் கேட்பேன். அதுவும் சொந்தக்காரங்கன்றனாலலாம் என்னால் விட முடியாது. இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன், இனிமேலும் கேட்பேன். அதுக்காக நீ மூஞ்சியை தூக்கி வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்லாம் நினைக்காத. ஆளப்பாரு. கெஞ்ச வேண்டாங்க, கெஞ்ச வேண்டாம். யார் உங்களுக்கு கெஞ்ச சொன்னது? ஏய், வெளியே எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டையெல்லாம் வெளியே யாருக்கும் தெரியுற மாதிரி வச்சுக்காத. அப்படியா? அவன் என்கிட்ட சொல்லவே இல்லடா. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவனை பார்த்தனே. மீனாவா? அவளுக்கு என்ன, நல்லா இருக்காடா. அம்புட்டு பேர் நல்லா இருக்காங்க. சரி, நீயும் ஒரு நாள் இங்கிட்டு வந்துட்டு போ. சரி, நான் கூப்பிட்றேன்டா. பாய். சங்கர் தான் மீனா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்போ அவன் ரெசார்ட்ல தான் போய் தங்கியிருக்கானாமா. மீனா, உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு ஜீவா. பயமா இருக்கா? ஏன்? நான் சொன்னா நீ எந்த அர்த்தத்துல எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. நீ என்ன திட்டக்கூடாது. என்னன்னு சொல்லு. இன்னைக்கு உங்க அண்ணி பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஜீவா. நீ ஒரு தடவை எனக்கு சப்போர்ட் பண்ண, அவ்வளவுதானே? அதுக்கே ஜீவா உங்க அண்ணி இவ்ளோ ரியாக்ட் பண்றாங்க. அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? என்ன ஜீவா தெரியாத மாதிரி கேக்குற? கொடைக்கானல நீ என்ன போட்டிங் கூட்டிட்டு போனியே, அத திருட்டுத்தனம்னு உங்க அண்ணி சொன்னது தப்புதானே ஜீவா? அவங்க அத ஒன்றும் வேற அர்த்தத்துல எதுவும் பேசலையே. சும்மா ஜாலியாத்தான் சொன்னாங்க.
நான் இப்படி சொல்லிட முடியுமா ஜீவா? எப்படி? நீங்க ஏன் உங்க மாமா கூட திருட்டுத்தனமா போனீங்கன்னு நான் கேட்கலாமா? அதத்தான் அன்னைக்கு கேட்டியா மீனா? இப்ப என்னையே தப்பு சொல்றியா? உன் வருத்தம் எனக்கு புரியுதுடி. அண்ணி தானே, விட. அவங்க திருட்டுத்தனமா நீ என்ன கூட்டிட்டு போனேன்னு சொன்னாங்க. அது கூட விடு ஜீவா. ஆனா நீ எனக்கு அதுக்கு சின்னதா சப்போர்ட் பண்ண. அத கூட அவங்களால தாங்க முடியல. நாங்க யாரும் அவளை எதிர்த்து பேசுனதே இல்லை மீனா. அன்னைக்கு நான் அப்படி பேசுனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அது சரி. ஏய், என்னடி? அவங்களுக்கு அவங்க மாமா சப்போர்ட் பண்ண சந்தோஷப்படுறாங்கல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது உங்க அண்ணன் அவங்கள விட்டு கொடுக்கறாரா? சரி, ஏதோ மீனா சொல்லிடுச்சு, அவளுக்கு ஜீவா சப்போர்ட் பண்ணிட்டு போறான்னு விட வேண்டியதானே? நீ சொன்னதுல இருந்து உன்னை போட்டு குத்திக்கிட்டே இருக்காங்கடா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எது கேட்டாலும் மீனாவை கேளு, நான் சொன்னா ஏதாவது கோவம் வரும்னு சொல்றாங்க. அவங்க காரைக்குடி போனப்போ நீ பத்திரமா கூட்டிட்டு வரதுக்கு தானே போன. அது ஏன்டா அவங்களுக்கு புரியல? இவனையே அனுப்பிச்சு வச்சீங்கன்னு கேக்குறாங்க. கடைசியில நீ பேசினதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்ட பின்னாடி தானே அவங்க விட்டாங்க. விடு மீனா, நீ அதை தப்பாவே யோசிச்சுட்டு இருக்க. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்? அண்ணிக்கிட்ட தானே. எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு பிரச்சனையா இருக்கு ஜீவா. விடு மீனா, குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நான் இது வரைக்கும் அண்ணிக்கிட்ட இப்படி பேசினதே இல்லை. அதனால அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காங்க. நான் மன்னிப்பு கேட்கறதுனால அவங்க வருத்தம் சரியாகும்னா அதுல என்ன பிரச்சனை? குடும்பம்னா ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுக்கறது இல்ல ஜீவா. அவங்க இந்த வீட்ல உன்கிட்ட மட்டும்தான் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா உங்க அண்ணி. இல்ல மீனா, நீ அவங்கள தப்பா நினைச்சிட்டு பேசுற. ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு அவங்கள அப்படி பேசாத. நான் மன்னிப்பு கேட்டது உனக்கு பெருசா இருக்கு. என்ன மட்டும் வித்தியாசமா நடத்துறாங்கன்னு சொல்ற. கண்டிப்பா அது இல்ல. எனக்காக, நமக்காக தான் இந்த வீடு நிறைய செஞ்சிருக்கு மீனா. அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? நம்ம கல்யாணம் நடக்கணும்னு கதிர் முள்ளைய கல்யாணம் கட்டிக்கிட்டான். மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சு. இதுவே வேற எந்த வீடா இருந்தாலும் என்னை வெளியே துரத்தி விட்டுருப்பாங்க. ஆனா இங்க யாரும் ஒரு வார்த்தை கூட என்னை எதுவும் சொல்லல. அதெல்லாம் விடுமினா. நம்ம கல்யாணத்துக்காக அண்ணி உங்க வீட்டுக்கு வந்து பேசினாங்க. அங்க எல்லாருமே அண்ணி அடிச்சு வெளியே தள்ளினாங்க. அவங்க கையில இருக்கிற காயத்தை மறைச்சு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வழிய கூட சொல்லாம எங்க நம்ம கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. அவங்க அப்படி ஒரு அவமானத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க கூட மாட்டாங்க. ஆனா அந்த அவமானம் அவங்களுக்கே நடந்துச்சு. அதுக்கப்புறமும் அண்ணி என் மேல ஒரு துளி கூட கோவப்படல. அது ஒண்ணு போதும். அது ஒண்ணு போதும் மீனா. எங்க அண்ணிக்கிட்ட நான் எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்பேன். அவங்க என்ன சொன்னாலும் கேட்பேன். அவங்க வேற மீனா. சின்ன வயசுல இருந்து அவங்க எங்களுக்கு செஞ்சதெல்லாம் சொன்னா உனக்கு போர் அடிக்கும். ஆனா எங்களுக்கு அது பெரிய விஷயம். அவங்க இல்லைன்னா நாங்க வீணா போயிருப்போம் மீனா. ஒண்ணுமே இல்லாம போயிருப்போம். அவங்க உன்னை கிண்டல் பண்ணியிருந்தாங்கன்னா உனக்கு நான் கிண்டல்னு அதை புரிய வச்சிருக்கணும். அவங்களை எதிர்த்து பேசி அவங்களை காயப்படுத்தினது என்னோட தப்புதான். எனக்கு அது உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்குதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் பெருசு பண்ணாம தூங்கு மீனா. கதிரு, டேய் கதிரு, யாராவது இருக்கீங்களா வீட்ல? வந்துட்டேன். டேய், வெளியில கதவு தட்டுறாங்க. போனை நோண்டிட்டு இருக்க. வந்துட்டேன். இதோ ஒரு நிமிஷம். அண்ணி, அண்ணி எப்படி இருக்கீங்க?
யாருன்னு தெரியலையே. என்ன தெரியல என்ன கூடவா தெரியல? இல்லையே. சிக்கனே இல்லாம இந்த வீட்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுருக்கனே, மறந்து போச்சா? ராஜேஷா, நானே தான். நீ கோபி தானே? ஆமா அண்ணி. வாங்க வாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? மீசையும் தாடியும் வளர்ந்து பெரிய ஆம்பளை மாதிரி இருக்கீங்களே, அதான் அடையாளமே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அண்ணி, நீங்களும் மாறல, இந்த வீடும் மாறல அண்ணி. டே கண்ணா, யாருன்னு தெரியலையா? நம்ம கதிரோட ஃப்ரெண்ட்ஸ்டா, ராஜேஷ் கோபி. அட ஆமா. கண்ணனா இது இப்படி வளர்ந்துட்டான்? நீ 10 வருஷம் கழிச்சு வந்தா அவன் அப்படியே வரப்பான்? ஏண்டா, ராஜேஷ் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போயிட்டான். நீ காரைக்குடியில தானே இருந்த, நீ வரத்துக்கு என்ன? இல்ல நீ இப்ப காரைக்குடியில யாருமே இல்ல. அப்பா அம்மா அண்ணன் கூட திருச்சி போயிட்டாங்க. நானும் வேலைக்காக சென்னைக்கு போயிட்டேன். ஓஹோ, அப்படியா? முல்ல, இவங்க கதிரோட ஃப்ரெண்ட்ஸ், ராஜேஷும் கோபியும். வாங்க. டே கண்ணா, ம்? கதிருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு. ஆ, ம். சரி. ஆம், இவ முல்ல, கதிரோட பொண்டாட்டி. கதிர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா, அவன் உங்களுக்கு சொல்லவே இல்லையா? அவன் எங்க நீ பேசுறான்? அவனா கூப்பிட மாட்டேங்கிறான். எப்பயாவது நாங்க ஃபோன் பண்ணா 2 நிமிஷத்துல கட் பண்ணிடுறான். அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. படிப்பை நிறுத்திட்டு அவன் கடைக்கு போனதுல இருந்தே அவன் அப்படி ஆயிட்டான். அதுக்குன்னு கல்யாணம் ஆனது கூட சொல்லக்கூடாது. இல்லடா, கல்யாணம் சட்டுன்னு. அக்கா, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அது கல்யாணம் திடீர்னு முடிவாயிடுச்சுடா. முல்ல வேற யாரும் இல்ல, கதிரோட மாமா பொண்ணுதான். அதுக்கப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல நீ. ஆ, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுடா. அண்ணி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வரேன்னு சொல்லியிருக்கு. இப்ப வந்துருவான். சரிங்க நீ. என்னண்ணே? ஓகேண்ணே, சரிண்ணே, கொடுத்துடலாண்ணே. என்னடா நான் சொன்னேன்ல, இவன் இப்படிதான் ஷாக் ஆகி நிப்பான்னு. என்னடா முழிக்கிற? எப்படிடா இருக்கீங்க? நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா, உட்காரு. ஏண்டா, என்னடா திடீர்னு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், அதான் வந்தோம். அத கூட ஏன்டா சொல்லவே இல்ல? அது இருக்கட்டும், எங்கடா இருக்கீங்க? என்ன பண்றீங்க 2 பேரும்? பாத்தீங்களா நீ, நாங்க 4-5 மாசத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுறோம். அப்பெல்லாம் எங்க இருக்கோம், என்ன வேலை செய்யறோம்னு கூட கேட்டதில்ல. இன்னைக்கு தான் கேக்குறான். டேய், நான் சென்னைடா, இவன் பெங்களூரு. இவன் இப்பதான் ஆன்சைட் போயிட்டு வந்திருக்கான். அது எங்க இருக்கு? எப்படி கேக்குறான் பாத்தியா அவன்? ஆன்சைட்னா வேலை விஷயமா ஃபாரின் போயிட்டு வரதுடா. அப்படியா? அப்புறம் கதிர், இன்னைக்கு சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரைக்குடியில மீட் பண்றோம், மறக்காம வந்துரு. இன்னிக்கா? ஆமாண்டா, உள்ளூர்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றோம். எல்லாருமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு கான்டாக்ட்ல இருக்காங்க. நீ தான் எதுலயுமே இல்லையே. ஆ, அண்ணே, இந்த ஃபோன்லலாம் அதெல்லாம் வராது. ஏண்டா, இன்னுமாடா இந்த போன் எல்லாம் வச்சிருக்க? அது சார்ஜ் ரொம்ப நேரம் நிக்கும்ல, அதான்டா. சரிடா, உங்ககிட்ட மட்டும் தான் நேர்ல பார்த்து சொல்றோம், மறக்காம வந்துரு. இல்லடா, கடையில நிறைய வேலை இருக்கும், அதை விட்டுட்டு. டெய்லியும் தானடா வேலை இருக்கு, போயிட்டு வாடா கதிரு. அண்ணி தான் கரெக்ட், மறக்காம அனுப்பி வச்சிருங்க அண்ணி. டேய், மறக்காம வந்துரு. டேய், கிளம்பலாமா? போலாம்டா.
வரோம் நீ ஆ. வரோங்க வாங்க வரண்டா கதிரு கண்ணா அண்ணா நீ அதுவும் கல்யாணத்துக்கு மறக்காம கூப்பிடுறா கண்டிப்பாண்ணே. டே மீட்டிங் வந்துடா நல்ல பசங்க. என்ன நீயும் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போயிருந்தா இப்படி ஆயிருக்கலாம்ல. ஆ? ஆ? ஆமா, இது ஒரு ஃபோனு, இதை எடுத்துட்டு போறாங்க. இந்தா பத்திரமா வச்சுக்க.